மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மனுக்கு ஏற்பட்ட இன்னலை அகற்றிய ஹயக்ரீவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் பிரம்மனிடமிருந்து வேதங்களை மது, கைடபர் என்னும் அரக்கர்கள் பறித்து சென்று மறைத்து வைக்கின்றனர். தன் பணியை தொடர முடியாத பிரம்மன் பெருமாளை தொழ அவர் குதிரை முகமும் மனித உடலும் கொண்டு ஹயக்ரீவராக உருவெடுத்து அரக்கர்களை கொன்று வேதங்களை மீட்டெடுத்து பிரம்மன் தன் பணியை தொடர அருள் செய்கிறார். திருமாலின் 10 அவதாரங்களுக்கு உட்படாத அவதாரம் ஹயக்ரீவ அவதாரம். இந்த ஹயக்ரீவர் யோக ஹயக்ரீவராக பக்தர்களுக்கு அருள் செய்யும் இடம் செட்டிப்புண்ணியம். சென்னையிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் சிங்கப்பெருமாள் கோவில் என்னும் ஊரை கடந்து வலப்புறம் திரும்பி 3 கிலோமீட்டர் சென்றால் செட்டிப்புண்ணியத்தை அடையலாம். எம்பெருமான் 4 திருக்கரங்களுடன் சங்கு சக்கரத்தை ஏந்தியபடி யோக நிலையில் காட்சி தருகிறார். பிரம்மனுக்கு ஏற்பட்ட தடையை நீக்கி மறையை மீட்ட பெருமானை வழிபட்டால் அனைத்து தடைகளும் நீங்கும் என்றாலும் குறிப்பாக மாணவர்களுக்கு ஏற்படும் சிக்கல்களையும் தடைகளையும் களைந்து அவர்களை கல்வியில் மேன்மையடைய செய்கிறார். இத்திருக்கோவிலில் அக்ஷராபியாசம் செய்யும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குகின்றனர். மாணவர்கள் ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெறுவது உறுதி. தேர்விற்கு முன் மாணவர்கள் தங்களின் எழுது பொருட்கள், ஹால் டிக்கெட் மற்றும் புத்தகங்களை பெருமானின் திருவடியில் வைத்து வேண்டி வணங்கி வழிபடுவதால் போட்டித் தேர்வுகளில் எளிதாக வெற்றி பெற்று எட்டாத உயரங்களை அடைகின்றனர்.